கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபைக்குட்பட்ட வலைப்பாடு கிராம மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக கம்மத குழுவினர் இன்றைய நாளுக்கான முதல் பயணத்தை ஆரம்பித்தனர். கம்மத குழாத்தினருக்கு இவ்வாறான சவால் ஒன்றை இன்று எதிர்நோக்க நேரிட்டது. வலைப்பாடு பகுதியிலிருந்து கிராஞ்சி செல்லும் பிரதான வீதியே இது. மழைக்காலங்களில் கரியாலை நாகவட்டுவான் குளம் வான் பாய்வதனால் குறித்த வீதியின் பல கிலோமீட்டர்களுக்கு வெள்ளம் தேங்குவது வழமையானது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் உழவு இயந்திரங்களினூடாகவே மக்கள் வீதியை கடக்கின்றனர். 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை தவிர இன்னும் நிறைய குடும்பங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்தும் எங்களுக்கு இந்த வெள்ளங்கள் வார நேரம் இப்படி ஒரு நிலைமை தான். வெறும் இதை கண்கொண்டு பார்க்கறது இல்லை. ஆம்புலன்ஸ் கூட போகலாத ஒரு ரோட்டு தான் இது. வேலைக்கு கூட இப்படி டிராக்டர்லாம் போக வேண்டி இருக்குது. மீன்பிடி தொழிலை ஜீவனோபாயமாக கொண்ட வலைப்பாடு கிராம மக்கள் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களினால் எதிர்நோக்கும் துயரங்களையும் கம்மத குழாத்தினருக்கு தெரிவித்தனர். கடல் பரப்பில் இந்தியனுடைய இழுவை மடிப்பழகு வந்து அத்துமுறி வந்து எங்களுடைய கடல் வளங்களையும் எங்களுடைய தொழிலாளிகளுடைய வலைகள் மற்றும் ஏனைய தொழில் வளங்களையும் வாழ்வாதாரங்கள் முக்கியமாக பாதிக்கப்பட்டு வருகின்றது. விவசாயத்தை ஜீவனோபாயமாக கொண்ட 320க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழும் கிளிநொச்சி கரியாலை நாகப்படுவான் கிராமமே இது. சுத்தமான குடிநீர் இவர்கள் எதிர்நோக்கும் பிரதான சவாலாகும். போனா சொல்லுவார் தண்ணி பிரச்சனையால தான் இருக்குன்னு சொல்லுவார். எங்களுடைய அவருக்கே கிட்னி பிரச்சனை தான். கால்சியம் படிஞ்ச தண்ணி தான் குடிக்கிறோம். இதால் சிறுநீரக பிரச்சனை வருகுது. 2 பேருக்கு இப்படி இருக்குது. ஒரு ஆள் இறந்துட்டா. அப்போ பிள்ளைகளும் இதைத்தான் குடிக்கணும். எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து தண்ணி பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். இதனிடையே கிளிநொச்சி செம்மன்குன்று கிராமத்துக்கு சென்ற எமது குழாத்தினர் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்தனர். பொலன்னறுவை திம்புலாகல கஜுவத்த கிராமமே இது. கிராமத்தின் பெரும்பாலானவர்கள் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுத்தமான குடிநீர் இன்மையே இதற்கான காரணம் என மக்கள் தெரிவிக்கின்றனர். சுத்தமான குடிநீரை பெறுவதில் மக்கள் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். இவ்வாறான நீரையே தொடர்ந்தும் அருந்த வேண்டிய நிர்பந்தத்தை இவர்கள் எதிர்நோக்கியுள்ளனர். யட்டியாந்தோட்டையின் மீகஸ்தன வழியாக தெரணியகலவுக்கு செல்லும் வீதி 20 ஆண்டுகளாக இவ்வாறே காட்சியளிக்கின்றது. நாளாதும் இந்த மார்க்கத்தினூடாக ஒரு பஸ் மாத்திரமே சேவையில் ஈடுபடும் நிலையில் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் நடந்து செல்ல வேண்டிய நிர்பந்தத்தை இவர்கள் எதிர்நோக்குகின்றனர். ஹம்மந்தோட்டை கல்வவ கிராம மக்கள் அநேகமான நாட்களில் தூங்காத இரவுகளையே கழிக்கின்றனர். யானைகளின் நடமாட்டம் இந்த நிலைமைக்கான காரணமாகும். மக்களின் பிரச்சனைகளை செவிமடுப்பதற்காக கம்மத குழாத்தினர் நாளையும் இல்லங்கள் தோறும் செல்லும் குறிப்பிடத்தக்கதாகும்.